அம்மா நான் இன்டர்வியூ வந்திருக்கேம்மா. அப்புறம் பேசவா? இந்த வாட்டி வேலை கிடைச்சிருமாப்பா? தெரிஞ்சவங்க மூலியமாக தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக கிடச்சிடும். நான் ஆல்ரெடி 1000 பயத்தில் இருக்கேன். இன்னும் என்ன பயமுடுத்தாதம்மா ப்ளீஸ். வைம்மா. டேய் ஹெச்ஆர்ட்ட எல்லாம் பேசிட்டேன். ஹெச்ஆர் ரொம்ப தங்கமானவடா. ஜாலியாக போ, வெற்றி நமதே. இந்த வேலை மட்டும் ஓகே ஆகட்டும், உன்னை பெருசாக கவனிக்கிறேன். பாடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. பாரு ஹெச்ஆர் என்ன ஆக போகிறாங்க. எஸ்கியூஸ் மீ. எஸ். ஹெச்ஆர் ரொம்ப தங்கமானவங்கடா. இவளடா தங்கமானவர். பிரேக்கப்புக்கு அப்புறம் ரொம்ப பாலிஷ் ஆயிட்டா. ஒரு ஃபைலு கூட இல்லை, பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கான் பார். நிஜமாலே இவ அழகாயிட்டாலால என் கண்ணு கிட்டு போச்சா? கேள்வி கேட்கலாமா? நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றது என்ன புதுசா? வாட்? ஒரு ஹெச்ஆர் நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு கேண்டிடேட் நான் பதில் சொல்றது என்ன புதுசா? எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே அப்படின்னு சொன்னேன் மேடம். ஓகே, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அது மை நேம் இஸ் நவீன். ஐ ஸ்டடிட் இன் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர். ஐ ஸ்டடிட் வெல், நல்லா படித்தேன். அது வித் குட் மார்க்ஸ். ஐ பாஸ்ட் அவே இன் 2018. என்ன ஒரு மாதிரி பார்க்குறா? ஐ எம் ஹானஸ்ட், எலகண்ட். ஐயோ அப்புறம் ஏதோ சொன்னானே. லாயல் டு மை ஒர்க் மேம். என்ன மேம் சிரிக்கிறீங்க? நதிங் கோ அஹெட். ஹெட்டா அங்கே என்ன இருக்கு? ஏதோ விழுந்துச்சா? அங்கே ஒன்றும் இல்லை, கேரி ஆன். அவ்வளோதான் மேம், சொல்லி முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஓகே, நான் எதுக்கு உங்களை இந்த வேலைக்கு எடுக்கணும்? ட்ரிகர் பண்ணுறாடா, டென்ஷன் ஆகாத மேம். என்ன மாதிரி ஆளு ஒருத்தங்க உங்களுக்கு தேவை. வாட்? ஐ மீன் என்ன மாதிரி ஆளு உங்கள் கம்பெனிக்கு ஒருத்தங்க தேவைன்னு சொன்னேன். அடியே, இன்டெலிஜென்ட் இஞ்சி மரப்பாவா பேசுகிறான். விடாதடி பெண்ணு மவளே. ஓகே, நீங்கள் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு தானே வந்திருக்கீங்க? எஸ். குரூஷியலான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதில் நான் சக்கரவர்த்தியடா. மேம் லைஃப்பில் நிறைய க்ரூஷியல் சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதெல்லாம் ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அடுத்தவங்க கிட்ட போய் நின்னது கிடையாது, சந்தேகப்பட்டது கிடையாது. என்னோட 100% கொடுத்துருக்கேன். இருந்தாலும் யாரும் அதை கண்டுக்கினது தான் கிடையாது. ஷட் அப். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? இல்லை மேம், தேவை உள்ளதான் சொன்னேன். இல்லை, நீங்கள் வேற ஏதோ பர்சனலாக வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. இல்லை மேம், ஒர்க் ரிலேட்டட் தான் சொன்னேன். ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணதில்லைன்னு சொன்னது? ஆமாம், எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ப்ரெஷர் ஆகாமல் ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் மேம். சந்தேகப்பட்டதில்லைன்னு சொன்னது? மேம், சந்தேகம் மீன்ஸ் டவுட். ஒர்க் ரிலேட்டடாக எந்த டவுட்டும் கேட்காம நானே தனியாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் மேம். உங்களோட 100% கொடுத்தும் யாரும் உங்களை புரிஞ்சுக்கலன்னு சொன்னது? அதுவும் ஒர்க்கு தான் மேம். என் எஃப்எஸ் 100% கொடுத்துருக்கேன், எந்த கம்பெனியும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னேன் மேம். எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறாண்டி அவன். விடாதடி விடாத. ஓகே, why you choose this company? என் நேரம். என்னது? மேம், ஆக்சுவலி மை மம்மி டோல், மாறுது குரு பயிற்சி, எடு நல்ல முயற்சி, இன்டர்வியூ போ, வெற்றி நிச்சயம், பழிக்கு லட்சியம்னு சொன்னாங்க. பொதுவாகவே நான் தாய் சொல்ல தட்ட மாட்டேன், பிடிச்சவங்களை என்றைக்குமே திட்ட மாட்டேன். NFD சார்ஜ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி இன்டர்வியூ. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? நீங்கள் என்ன பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு 45K டேக் ஹோம். எனக்கே 30 தாங்க தராங்க. அவ்வளோதானா மேம்? இந்த விஐபி படத்தில் ஒரு மாதத்தில் 50,000 சம்பாதிச்சு அவங்க அம்மா கிட்ட கொடுப்பானே, அந்த மாதிரிலாம் கிடையாதா? அது படங்க, இது ரியாலிட்டி. ஓ, இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்களை உள்ளே விடாதுன்னு சொன்னேன். கேட்டா தானே? பாத்தியாடா, டேய் அட்டாக் பண்ணுறான். வா வா வா, இப்போதான் ஃபார்முக்கு வர. வாத்தலை. மேம், நீங்கள் வேணா என்ன செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் வேணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.
ஐ மீன் ஒர்க்கை சொன்னேன். ஓ ஓகே. இப்போ உங்கள் client டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மேம், உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டா? இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு, அவ சும்மா சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பா, அப்பப்போ திட்டிக்கிட்டே இருப்பா. ஒரு வார்த்தை கூட கேட்டது இல்லையே. என்னது, கேட்டது இல்லையா? வாயை திறந்தாலே உருட்டு தான். இல்லை, எனக்கு புரியல. இப்போ நான் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு பொண்ணை லவ் பண்றது. அதை விட கஷ்டமான விஷயம் அந்த பொண்ணை மெயின்டைன் பண்றது. அதுவே பண்ணிட்டேன். இது என்ன மேம் கிளைண்ட்? செக்மேட். இங்கே பாருங்க, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதை எப்படி நான் என்னோட அஃபிஷியல் கிட்ட கொண்டு போய் காட்ட முடியும்? உங்க அஃபிஷியல் ஜென்ஸ் ஆர் லேடிஸ்? ஜென் தான். அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவங்க உங்களை திட்டுறாங்க, இல்லை அசிங்கமாக திட்டுறாங்கன்னு வைங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அது திட்டுறவங்களை பொறுத்து இருக்கு மேம். வேணா ஒரு வாட்டி நீங்க திட்டுங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாருங்க. ம் ஓகே ஃபைன். ஏன்டா அறிவு கட்டவனே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், வந்து வந்து உன் மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ எல்லாம் சோறு தான் திங்குறியா? மேம், ரொம்ப நல்லா திட்டிங்க. இருந்தாலும் இதுக்கு ரிப்ளை பண்ணல. இருங்க மேம், நான் ஒரு வாட்டி சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கும் புரியும். அப்புறம்தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும். ஒர்க் ரிலேட்டடாக சொன்னேன் மேம். அப்போது உங்களை இந்த வாட்டியாவது பிலீவ் பண்ணலாமா? நான் வேணான்னு சொல்லலை, நீங்கள் தான் வேணான்னு சொல்கிறீங்க. இது கிளைண்ட்டுக்கா? அது எடுத்துக்கிறவங்கள பொறுத்து இருக்கு. அடி மனசுல சென்டிமெண்டலா கை வைக்கிறான், விழுந்துராத. டேய், சீக்கிரம் முடிச்சு விட்றா. மேம், நீங்கள் 0 தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்களே, உங்களை யாரோ திருத்திருப்பாங்களே. அப்படி யாரும் பண்ணாமல் இருந்தா இந்நேரத்துக்கு இவ்வளோ பெரிய இடத்துல என்ன மாதிரி ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்களா? ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் A0 மேம். நிறைய பேர் வேலைக்கு போகணுன்னு திட்டிருக்காங்க, சில பேர் விட்டும் போயிருக்காங்க. ஒரு வயசுக்கு மேலே அப்பா அம்மா சம்பாதியத்தில் சாப்பிடணுன்னா உடம்பெல்லாம் கூசும் மேம். ஸோ இந்த வேலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேற இடத்துல நீங்க வேலை தேடலையா? பசங்களுக்கு எங்க மேம் கொடுக்குறாங்க, பொண்ணுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்யூ மேம். அப்படி இல்லை, கிடைச்சிருச்சுன்னு வைங்க. நீங்க உண்மையா இருப்பீங்களா? மேம், ஐ எம் மேன் ஆஃப் ஆக்ஷன். சொல்கிறத விட செஞ்சு காட்டுவேன். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் கால் பேக் பண்ணுறோம். தேங்க்யூ யுவஸ்ரீ மேம். தேங்க்யூ. என்னடா எல்லாம் ஓகே தானே? டி என் மென்டல் பீஸ் ஆக்கறதுல உனக்கு என்னடா சந்தோஷம்? என்னடா வளர்ற? சத்தியமா எனக்கு இந்த வேலை கிடைக்காது, நான் கிளம்புறேன். ஏய், உன் ரெசியூமில் எப்போ அனுப்பிச்சு அவங்க ஓகே தான் சொன்னாங்க. இந்த இன்டர்வியூலாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான்டா. ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாம். சரி ஓகே. ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாடா. அப்போ ஓகே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈகோ தானே. பின்ன நீ விட்டு கொடுத்தியா? அப்போ என் மேலே தான் தப்புன்னு சொல்கிற. ஓ, அப்போ ஏன் மேலே தப்புன்றியா? இரு, இப்போவே உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்கிறேன். மாமா இருமா. இப்போ தான் லைஃப்பில் ஹோப்போட போகிறான், அப்புறம் ரோப்பை தேடி வந்துட போகிறான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பாப்பா. ஆக்ஷன். டேய், ட்ரிகர் பண்ணுறாடா. டென்ஷனரி ஸ்டடிடு இன் SRM காட்டாங்குளத்தூர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்.
நல்லா படித்தேன். சாரி. ஐயோ வந்துட்டேன். நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் பார்த்துக்கோங்க. அவன் நடிக்கிறான் ஆக்ஷன். ஐயோ வேணாண்டி சொன்னா கேளு. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன், நம்பாத. ஏய் இப்படிலாம் மாடி மாறுவ. ஏய் சீரம் முடிச்சு விட்றேன். ஓகே அவ்வளோதான்.